எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இன்றைக்கி வந்து நம்ம 62வது நாளுக்கான கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ 62வது நாளுக்கான கிளாஸ் என்னென்னா, நம்ம இப்போது ஏற்கனவே நம்ம இது வரைக்குமே ஒரு 60 நாள் பார்த்துருக்கோம், 61 நாள் பார்த்துருக்கோன்னா, ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, சின்ன சின்ன வார்த்தைகள், அதாவது ஒரு சென்டென்ஸில் சின்ன சின்ன வார்த்தைகள் எப்படிலாம் பயன்படுது, எந்தெந்த இடத்துல பயன்படுது, ஸோ அதை வச்சு நம்ம ஷார்ட்டாக எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்பவும் முக்கியமானது. அதாவது இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சென்டென்ஸை ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கு ரிப்ளை வந்து ஒரு நிறைய வார்த்தைகள் சேர்த்து ஒரு மிகப்பெரிய சென்டென்ஸாக ரிப்ளை பண்ணுறத விட, இந்த மாதிரியான சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ரொம்ப ஷார்ட்டாக ரிப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறது மொத்தம் 3: மச்சு, மெனி, எ லாட் இல்லை லாட்ஸ் அப்படின்ற வார்த்தை. இந்த மச்சு, மெனி, லாட், எ லாட் ஆஃப் அப்படின்ற வார்த்தை 3 வார்த்தை தான். ஒன்று வந்து மச்சு, செகண்ட் ஒன்று வந்து மெனி, 3 வந்து எ லாட் ஆஃப் அப்படின்ற வார்த்தை. 3த்துக்குமே என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அப்படின்னு அர்த்தம். 3த்துக்குமே நிறைய அப்படின்னு அர்த்தம். நிறையனா நிறைய இருக்குது, ஒரு பொருள் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ 3த்துக்குமே ஒரே அர்த்தம். ஆனால் இந்த மூணும் வந்து எந்தெந்த சென்டென்ஸில் எந்தெந்த மாதிரி பயன்படுத்தணும் அங்கே தான் டிஃபர் ஆகுது. சரிங்களா? ஓகே, அப்போது எ லாட் ஆஃப், மச்சு, மெனி, இந்த 3 வார்த்தைகளை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா மச் அப்படின்ற வார்த்தை. மச் அப்படின்னா நிறையன்னு அர்த்தம். அதாவது சொன்னால 3மே நிறையன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ மச் வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம்? இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோம்ல, பேச்சு வழக்கிலே சொல்லுவோம் மச் மோர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நாட். அடுத்தது வந்து நாட் மச் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் டூ மச் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் நாட் மச் ஃபார் மீ அப்படின்னா இது எனக்கு போதுமான அளவுக்கு இல்லை. திஸ் இஸ் நாட் மச் ஃபார் மீ அப்படின்னா ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, அதை நம்ம வாங்குகிறோம். ஏங்க ரொம்ப கம்மியாக இருக்குங்க, இது எனக்கு பத்தாதுங்க, இது எனக்கு போதுமானதாகவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போது திஸ் இஸ் நாட் ஃபார் மச் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிக்கலாம். மச் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அப்புறம் டூ மச், திஸ் இஸ் டூ மச் அப்படின்னா ஒரு எல்லையை தாண்டி நிறையா, ரொம்ப அப்படின்னு அர்த்தம். ஒரு எல்லையை தாண்டி போய்கிட்டே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு கூட நம்ம சொல்லுவோம்ல, ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சண்டை வரும்போது ரொம்ப ஒரு மாதிரி பேசினா, ஏய் திஸ் இஸ் டூ மச், டோன்ட் டாக் அப்படின்னு சொல்லுவோம்ல, டோன்ட் டாக் லைக் திஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமானதாக இருக்குது, முதல்ல பேசுகிறத நிறுத்து. திஸ் இஸ் டூ மச்னா எல்லையை மீறி போகிற அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, அப்போ வந்து டூ மச் அப்படின்றதுக்கும் டூ மச்னாலும் அதிகமாக, நாட் மச்னால் அதிகமாக இல்லாமல், அப்புறம் மச் மோர் அப்படின்னாலும் அதிகமாக. சரிங்களா? இது மச்லேருந்து வர சின்ன சின்ன வார்த்தைகள். மச்னால் நிறைய, டூ மச்னால் ரொம்ப. சரிங்களா? நாட் மச்னா ரொம்ப அதிகமாக இல்லை, ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. மச் மோர் அப்படின்னா ரொம்ப அதிகமாக. சரிங்களா? ஓகே, அப்போது மச்னால் நிறைய அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? அதே மாதிரி மெனி அப்படின்னாலும் நிறையன்னு தான் சொன்னேன். சரிங்களா? அதிகமாக, நிறைய, ஒரு பொருள் நிறைய இருக்குது. இப்போது இந்த மச்சுக்கும் மெனிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மச் அப்படின்றது வந்து நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. அதாவது இது வந்து ஒரு அன்கவுண்டபிள் நவுனில் வரும் நிறையா. இப்போது ஒரு தண்ணியை எடுத்துட்டோன்னா அதை வந்து கவுண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு ஏர், ஒரு ஃபுட்டை வந்து கவுண்ட் பண்ண முடியாது, உணவுகள். இந்த மாதிரி ஒரு பணத்தை வந்து அது வந்து அதிகமாக போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியாதோ அதெல்லாம் நம்ம சொல்லும்போது மச் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறோம். அது மெனி அப்படின்றத வந்து எதெல்லாம் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுதோ அதெல்லாம் நம்ம மெனி அப்படின்ற வார்த்தையை சொல்கிறோம். அதாவது கவுண்டபிள் நவுனில் யூஸ் ஆகிறது தான் மெனி, அன்கவுண்டபிள் நவுனில் யூஸ் ஆகிறது தான் மச்சு. சரிங்களா? ஓகே, இப்போது மெனி அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது எ லாட் ஆஃப் அப்படின்ற வார்த்தை. எ லாட் ஆஃப் இல்லை லாட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நிறைய பேர் எ லாட் ஆஃப் அப்படின்றத தான் பயன்படுத்துகிறோம். லாட்ஸ் ஆஃப்னு கூட சொல்லிக்கலாம். அதுக்கும் நிறைய தான் அர்த்தம், அதிகமாக அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது எந்தெந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துங்கன்னா எல்லா விதமான நவுனுக்கும் பயன்படுத்தலாம். அதாவது கவுண்ட் பண்ண முடியாததுக்கு இல்லை கவுண்ட் பண்ணுறதுக்கு தான் பயன்படுத்தலாம் அப்படிலாம் இல்லை. இதை வந்து எல்லா விதமான நவுனுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு மச் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்க்கலாம். ஓகே, மச் அப்படின்னா, இப்போ மச்னால் நிறையன்னு சொன்னால் அதிகமாக. ஐ டோன்ட் ஹாவ் மச் ஃபுட் டு ஷேர் அப்படின்னா, இப்போது ஒரு 2-3 பேர் உங்கள் ஃப்ரெண்டு ஒரு குரூப்பில் இருக்கீங்க, ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உடனே ஒருத்தன் அந்த 3 பேரில் ஒருத்தன் சாப்பாடு எடுத்துகிட்டு வரல. அப்போ நீங்கள் சொல்லுவீங்களே,
சரி 3 பேரும் சாப்பாடு எடுத்துகிட்டு வரலாம், சாப்பாடு சாப்பிட்லாமா, லஞ்ச் சாப்பிட்லாமா, வாங்கடா போகலாம் அப்படின்ட்டு போகிறீங்க. அப்போது ஒருத்தன் ஃப்ரெண்டு சொல்கிறான், டேய் நான் இன்றைக்கி சாப்பாடு எடுத்துகிட்டு வரலன்னு சொல்கிறான். மீதி 2 பேரும் என்ன சொல்கிறீங்க, ஐயோ நான் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணுற அளவுக்கு சாப்பாடு அதிகமாக எடுத்துகிட்டு வரலடா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போது ஐ டோன்ட் ஹாவ் மச் ஃபுட் டு ஷேர் அப்படின்னா, ஐ டோன்ட் ஹாவ் மச் ஃபுட் டு ஷேர் அப்படின்னா, ஷேர் பண்ணுற அளவுக்கு நான் உனக்கு கொடுக்குற அளவுக்கு, உனக்கு கொடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நான் இன்றைக்கி வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரலையே அப்படின்னு சொல்லதான். ஐ டோன்ட் ஹாவ் மச் ஃபுட் டு ஷேர் அப்படின்னா, ஐயோ நான் இன்றைக்கி வந்து அதிகமாக சாப்பாடு எடுத்துகிட்டு வரலடா அப்படின்னு சொல்லுவோம்ல. தப்பாக நினச்சிக்காத, நீ போய் கடையில் சாப்பிட்டுக்கடா அப்படின்னு சொல்லுவோம். இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல. சரிங்களா? அப்போ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அப்படி சொல்ல மாட்டோம், மேக்ஸிமம் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம். இல்லை வெளியிலேருந்து யாராச்சும் வந்து கேட்குறப்ப, ஐயோ நான் இன்றைக்கி வந்து அதில் அதிகமாக நான் கொண்டுட்டு வரலையே, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுதான் வந்து ஐ டோன்ட் ஹாவ் மச் ஃபுட் டு ஷேர். இந்த இடத்துல பாருங்களேன், மச்சுக்கும் அப்புறம் வர நவுன் வந்து ஃபுட் அப்படின்றது. ஃபுட்டை வந்து நம்ம எண்ணவே முடியாது, ஒன்று எண்ணிக்கிட்டா இருப்பீங்க, அது வந்து அன்கவுண்டபிள் நவுனு. ஸோ அப்போ மச்சுன்றது ஒரு அன்கவுண்டபிள் நவுன்னு வர்றதுக்கு முன்னாடி பயன்படும். ஓகேங்களா? அடுத்தது ஹவு மச் மணி டு யூ ஹாவ் அப்படின்னு கேட்க. சாரி, இல்லை ஹவு மச் மணி டு யூ நீட், இல்லை ஹவு மச் மணி டு யூ வாண்ட். இந்த சென்டென்ஸில் என்ன எழுதியிருக்கேன், ஹவு மச் மணி டு யூ நீட் அப்படின்னு கேட்டுங்க. நம்ம கேட்போம்ல, சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதா, உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லல. அப்படின்னு சொல்கிறச்ச நான் ஃபஸ்ட்டு எப்படி சொல்லுவோம், ஹவு மச் மணி டு யூ நீட், உனக்கு எவ்வளோ பணம் தேவைடா அதை மட்டும் சொல்லு, நான் தரேன், சும்மா வளவெல்லாம் இதுக்கு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் ஹவு மச் மணி டு யூ நீட். இல்லைனா ஹவு மச் மணி டு யூ வாண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்போ ஹவு மச்னால் எவ்வளவு, அது உங்களுக்கு தெரியும், எவ்வளோ பணம் வேணும். அப்போ மணி வந்து கவுண்ட் பண்ண முடியாது. சரிங்களா? அதாவது மணி பணத்தை வந்து கவுண்ட் பண்ண முடியாது, ஆனால் அதனுடைய வேல்யூவை கவுண்ட் பண்ணலாம். 10,000 12,000 1 2 3 நம்பர்ஸ் வந்துச்சுன்னா கவுண்ட் பண்ணலாம். அதை மணின்னு சொல்லும்போது நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. சரிங்களா? இவ்வளவு பணம், எனக்கு 1000 ரூபாய் பணம் வேணும், அப்போ அந்த 1000 ரூபாய்ன்றது தான் கவுண்ட் பண்ண முடியும். இப்போ பணத்தை நார்மலாக எனக்கு 1000 பணம் வேண்டும் அப்படின்னு சொல்லுமா, 1000 பணம் வேண்டும். 1000 ரூபாய் அப்படின்னு வரும்போது தான் கவுண்ட் பண்ணலாம். 1000 பணம் வேண்டும், எனக்கு 2000 பணம் வேண்டும். சரி, பேச்சு வழக்கில் ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் உள்ள டெப்த்தாக கிராமட்டிக்கலாக பார்க்க போனால் அது கொஞ்சம் எரர் வர மாதிரி தெரியும். சரிங்களா? அப்போது மணிக்கு பக்கத்தில் மணின்னு சொல்லும்போது நம்ம மச் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அதுதான் ஹவு மச் மணி, உனக்கு எவ்வளோ பணம் தேவை. ஹவு மச் மணி டு யூ நீட், இல்லை டு யூ வாண்ட் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், டு யூ வாண்ட் எனி மணி, சரி உனக்கு பணம் ஏதாவது தேவையாப்பா அப்படின்னு கேட்குவாங்களே சில பேர் கேட்பாங்க. ஏண்டா சரி வேறு படிச்சுக்கிட்டு வேறு இருக்குன்னு சொல்கிறேன், புக்கு நோட் வேறு வாங்கணும்னு சொல்கிறேன், உனக்கு பணம் ஏதாச்சும் தேவையா, டு யூ நீட் எனி மணி அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கேள்வியில் வரும்போது மணி அப்படின்றதுக்கு பக்கத்தில் எனி அப்படின்ற வார்த்தை வரும். இந்த எனி அப்படின்ற வார்த்தை வந்து கேள்வியில் தான் வரும். சரிங்களா? மேக்ஸிமம் அதிகபட்சமாக கேள்வியில் வரும். அப்போது டு யூ வாண்ட் எனி மணி அப்படின்னு கேட்டோம்னா, டு யூ வாண்ட் எனி மணி, இல்லை டு யூ நீட் எனி மணி, உனக்கு தேவையா பணம் தேவையா அப்படின்னு கேட்குறப்போ நம்ம அப்படி கேட்கலாம். அப்போது எனி அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம கேள்வியில் பயன்படுத்துவோம். மச் அப்படின்ற வார்த்தையை அன்கவுண்டபிள் நவுன் பயன்படுத்துவோம். சரியா? அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி பயன்படுத்துவோம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், ஐ நீட் சம். இப்போ இது வந்து ஒரு சென்டென்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட கேட்குறாங்க, டு யூ வாண்ட் எனி மணி, இல்லை டு யூ நீட் எனி மணி அப்படின்னு கேட்குறாங்க. நோ ஐ நீட் சம் மணி பட் நாட் மச், எனக்கு அளவுக்கு அதிகமாக தேவையில்லை, எனக்கு கொஞ்சம் பணம் இருந்தால் போதும். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா பேங்க்கில் போய் கேட்பீங்கள்ல, இப்போ கடன் கேட்குறீங்க, பேங்க்கில் போய்ட்டு ஒரு லோன் அப்ளை பண்ண போகிறீங்க, பேங்க் மேனேஜர் உங்கள்கிட்ட கேட்குறாங்க, சார் உங்களுக்கு எவ்வளோ சார் வேணும் அப்படி டு யூ வாண்ட் ஹவு மச் மணி டு யூ வாண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. சார் எனக்கு அதிகமாகலாம் வேணாம், ஐ நீட் சம் மணி பட் நாட் மச் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு கொஞ்சமாக போதும் சார், அதிகமாக தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது ஐ நீட் சம் பட் நாட் மச். அந்த சம் அப்படின்றது எது சொல்லுது, அந்த பணத்தை குறிக்குது. அப்போ டு யூ வாண்ட் எனி மணி அப்படின்னு கேட்கும்போது, இல்லை டு யூ நீட் எனி மணி அப்படின்னு கேட்கும்போது, சார் எனக்கு கொஞ்சமாக போதும்னு சொல்கிறப்போ ஐ நீட் சம், அளவுக்கு அதிகமாக இல்லை சார், எனக்கு கொஞ்சோன்னு போதும் அப்படின்னு சொல்கிறப்போ, அதிகமாக தேவையில்லை எனக்கு கொஞ்சம் போதும்னு சொல்கிறப்போ ஐ நீட் சம் பட் நாட் மச் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஓகே. அப்போது இந்த மணின்னு வரப்போ நம்ம மச் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். கொஸ்டினில் வரப்போ எனி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். ஏதாச்சும் உனக்கு பணம் தேவையா அப்படின்னு சொல்கிறப்போ. சரிங்களா? அப்போ மணி வந்துச்சுனாவே அந்த பணத்தை வந்து எண்ண முடியாது, பணத்தை வந்து எண்ண முடியாது, அது கவுண்டபுளாக வரப்போ மட்டும்தான் எண்ண முடியும். சரிங்களா? பணம்ன்ற வெறும் வார்த்தையை வச்சு நம்ம எண்ண முடியாது. சரிங்களா? ஓகே. அடுத்தது இப்போது
ஒரு ஸ்போர்ட்ஸில் நீங்கள் கலந்துக்கிறீங்க, ஒரு டென்னிஸ் விளாட்றீங்க, இல்லை பேட்மிண்டன் விளாண்டுருக்கீங்க. அதில் வந்து டக்குன்னு உங்கள் கோச் வந்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காங்க உங்களை. திடீர்னு அப்போ பார்த்து அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அவங்க கோச் ட்ரெயின் பண்ண ஏதோ ஒரு எரர் வந்துச்சுன்னு வச்சிங்களேன். ஒரு ட்ரையல் மேட்ச் ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. அதில் வந்து சடனாக நீங்கள் வந்து உங்களோட செட் வந்து அது கொஞ்சம் லாஸ் ஆகிற மாதிரி நீங்கள் போகிறீங்க, சரியாக விளாட்ல அப்படின்னு சொல்லும்போது அப்போ சொல்லுவாங்கள்ல, யூ ஷுட் நீட் மச் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ ஷுட் நீட் மச் ப்ராக்டிஸ்னால், தம்பி நீ சரியாக விளாட மாட்டேன்ற, அதனால் இன்னும் உனக்கு ப்ராக்டிஸ் தேவை அப்படின்னு சொல்லும்போது அப்போ மச் ப்ராக்டிஸ், மச்சுக்கும் பக்கத்தில் என்ன இருக்குது, ப்ராக்டிஸ் வருது. ப்ராக்டிஸ்ன்றது வந்து ஒரு அன்கவுண்டபிள் நவுனு, அதை வந்து நம்ம கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்போது யூ ஷுட் நீட் மச் ப்ராக்டிஸ் அப்படின்னும் போது உனக்கு இன்னும் ப்ராக்டிஸ் தேவை, நீ இன்னும் பயிற்சி பெற வேண்டும், இன்னும் நிறைய பயிற்சி பெற வேண்டும் அப்படின்ற சொல்கிறது தான் யூ ஷுட் நீட்ஸ் மச் ப்ராக்டிஸ். இல்லைனா ஐ ஷுட் நீட், எனக்கு இன்னும் பயிற்சி தேவை அப்படின்னு சொல்லும்போது ஐ ஷுட் நீட் மச் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மச் அப்படின்றது வந்து ஒரு நவுனுக்கு பக்கத்தில், மச் அப்படின்ற வார்த்தைக்கு பக்கத்தில் நவுன் வரும். அந்த நவுன் வந்து அன்கவுண்டபிள் நவுனாக இருக்கும், அது எண்ண முடியாத நவுனாக இருக்கும். சரிங்களா? அப்போ தான் நம்ம மச்சை பயன்படுத்துவோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது என்னென்னா மெனி அப்படின்ற வார்த்தை, மெனி. ஸோ அப்போ மெனி அப்படின்ற வார்த்தையை நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவோம்? மெனின்ற வார்த்தையை வந்து நம்ம ப்ளூரல் நவுனில் பயன்படுத்துவோம். இந்த மெனின்னு வந்தாலே அங்கே வந்து ஏதோ ஒரு எண்ணக்கூடிய வார்த்தை இருக்குது, எண்ணக்கூடிய ஒரு நவுன் இருக்குது. நவுன்னா என்ன? ஒரு பர்சனாக இருக்கலாம், ஒரு பிளேஸாக இருக்கலாம், ஒரு திங்ஸாக இருக்கலாம். சரிங்களா? அதுதான் நவுனு. ஸோ அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுமே நவுன் தான். சரிங்களா? செயலை தவிர எந்தெந்த வார்த்தையெல்லாம் செயலை வந்து எந்தெந்த வார்த்தைகளை வந்து செயலை குறிக்கவில்லையோ அது அந்த வார்த்தைகள் எல்லாமே நவுனாக வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஓகே, இப்போ மெனி அப்படின்ற வார்த்தையை பார்ப்போம். மெனிக்கு பக்கத்தில் என்ன வார்த்தை வரும்? ஒரு கவுண்ட் பண்ணக்கூடிய ப்ளூரல் நவுனாக வரும், ஒரு நவுன் வரும். அது எப்படி என்ன, அது எண்ணலாம், 1 2 3 நவுன் 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எண்ணிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி நவுனை வந்து கவுண்டபிள் நவுன் சொல்லுவோம். ஸோ அப்போ அது ப்ளூரல் ஃபார்மில் வரும், 2க்கு மேலே தான் இருக்கும். அப்போ மெனி அப்படின்ற வார்த்தைக்கு பக்கத்தில் வர நவுன் எப்படி இருக்கும்? ஒரு ப்ளூரல் ஃபார்மில் வரக்கூடிய நவுனாக இருக்கும். சரி, இப்போ பாருங்களேன். ஃபஸ்ட்டு, நீ நிறைய சாக்லேட்ஸ் வாங்கினியா? ஏங்க ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். இந்த மாதிரி நான் பேச்சு வழக்கிலே எழுதி போடுறேன், அது ஏதாவது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஏன்னா இப்படி எழுதி போட்டால் தான் நிச்சயமாக உங்களுக்கு புரியும்னு எனக்கு ஏதோ நான் நம்புகிறேன். அதனால தான் நான் வந்து அப்படியே எழுதி போடுறேன். நீ நிறைய சாக்லேட்ஸ் வாங்கினியா அப்படின்னு எழுதி போட்டிருக்கேன். பேசும்போது எப்படி வருமோ அதே மாதிரி. ஸோ ஆனால் நான் அப்படியே அதை ஆல்டர்னேட்டிவ் அப்படியே எக்ஸாக்டாக நான் வந்து அதை தமிழ் ட்ரான்ஸ்லேஷனில் நான் எழுதுகிறேன். நீ நிறைய சாக்லேட்ஸ் மிட்டாய்கள் வாங்கினாயா அப்படின்னு நான் எழுதலை. சரிங்களா? ஏன்னா பேச்சு வழக்கில்னும் போது அது ஈஸியாக புரிஞ்சிடும் தான். இன்கேஸ் அதில் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். சரிங்களா? இப்போ மெனி அப்படின்ற வார்த்தையை பார்த்தோமா, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன? நீ நிறைய சாக்லேட்ஸ் வாங்கினியா? உங்கள் அப்பா கேட்குறாரு, ஏன்டா கடைக்கு போனியே, நீ நிறைய சாக்லேட்ஸ் வாங்கினியாப்பா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அதை எப்படி சொல்லுவீங்க? டிட் யூ பை மெனி சாக்லேட்ஸ்? டிட் யூ பை மெனி சாக்லேட்ஸ்? கடைக்கு போனலடா, நீ நிறைய சாக்லேட்ஸ் வாங்கினியா? ஏற்கனவே உனக்கு சொத்தப்பல் இருக்குது, இப்போ இதையும் சாப்பிட்டேன்னா அதிகமாக சொத்தப்பல் இருந்து போகுது, நீ நிறைய சாக்லேட்ஸ் வாங்கினியா சொல்லுடா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது டிட் யூ பை மெனி சாக்லேட்ஸ் அப்படின்னு கேட்கும்போது அப்போ மெனிக்கு பக்கத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் சாக்லேட்ஸ் ப்ளூரலில் வந்திருக்கா. சாக்லேட் நம்ம என்னலாம்ல, 1 2 3, இப்போ ஒரு அல்பென்லிபி சாக்லேட் இருக்குது, அதை 1 2 3 4 5ன்னு என்னலாம்ல, அதை தான் டிட் யூ பை மெனி சாக்லேட்ஸ் அப்படின்னா நீ நிறைய சாக்லேட்ஸ் வாங்கினாயா அப்படின்னு அர்த்தம். மெனிக்கு பக்கத்தில் வர நவுன் வந்து ப்ளூரல் நவுனாக இருக்கணும், சாக்லேட் இல்லை. அங்கே சாக்லேட்ஸ் எஸ் போட்டிருக்கும் பாருங்கள். சரிங்களா? அப்போ மெனிக்கு பக்கத்தில் வர வார்த்தை எண்ணக்கூடிய ஒரு நவுனாக இருக்கணும், அது ப்ளூரல் ஃபார்மில் இருக்கணும். சரிங்களா? 2 இல்லை 2க்கு மேலே இருக்கணும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஐ டோன்ட் ஹாவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எப்போ பார்த்தாலும் சில பேர் கேட்பாங்களே, எப்போ பார்த்தாலும் தனியாகவே உட்காந்துருக்கியே, உனக்கு எதுவும் ஃப்ரெண்டுலாம் இல்லையாப்பா அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை ஐ டோன்ட் ஹாவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை, எனக்கு இருக்காங்க, ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்காங்க. அவங்கள போய்ட்டு நான் உடனே மீட் பண்ண முடியாது. பேசணுன்னா நான் ஃபோனில் பேசிப்போம், அவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸு. மற்றவங்களாம் எனக்கு யார் கூட பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்போது ஐ டோன்ட் ஹாவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ்னால் ஐ டோன்ட் ஹாவ்னா
நான் பெற்றிருக்கவில்லை. என்ன நிறைய ஃப்ரெண்ட்ஸு, என்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸு இல்லை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ மெனிக்கு பக்கத்தில் வர வார்த்தை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வார்த்தை. நண்பர்களை நம்ம எண்ணலாம் 1 2 3, ஏன்னா ஆட்கள் அதை நம்ம எண்ணலாம். அப்போ ப்ளூரலில் வந்திருக்கு. மெனிக்கு பக்கத்தில் வர வார்த்தை ப்ளூரலில் ஒன்று வரும். அப்போ அது கவுண்டபுளாக இருக்கணும். சரிங்களா? ஓகே, அடுத்தது 3வது வார்த்தை ஹவு மெனி மொபைல்ஸ் டு யூ ஹேவ் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்டா நேற்று உங்கள் திடீர்னு உங்கள் வீட்டுக்கு உங்கள் மாமா வராது, உங்கள் அத்தை வராங்க, உங்களை பார்க்குறாங்க. ஏன்டா ஹாலில் கேட்டால் ஒரு ஃபோன் சார்ஜ் ஏறிட்டு இருக்குது, அது உன் ஃபோனுன்றாங்க. இங்கே பெட்ரூமில் வந்து பார்த்தா அது உன் ஃபோனுன்றாங்க. எத்தனை மொபைல் தான்டா நீ வச்சுருக்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஸோ அப்போ ஹவ் மெனி மொபைல்ஸ் டு யூ ஹேவ் அப்படின்னா எத்தனை மொபைல் தான்டா நீ வச்சுருக்க, எத்தனை மொபைல் தான் நீ வச்சுருக்க அப்படின்னு கேட்கும்போது அப்போது அது ப்ளூரல் ஃபார்ம். சரியா? இல்லை சில பேர் சொல்லுவாங்க ஐ ஹாவ் 2 மொபைல்ஸ் ஃபார் மை பர்சனல் அண்ட் மை ஆஃபீஸ் யூஸ். சரிங்களா? இல்லை ஃபார் மை பிஸ்னஸ். ஸோ ஐ ஹாவ் 2 மொபைல்ஸ், ஒன் இஸ் ஃபார் மை பிஸ்னஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஃபார் மை பர்சனல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஒன்று வந்து ஆஃபீஸ்க்காகவும் இன்னொன்று வந்து என்னோடய பர்சனலுக்காகவும் நான் யூஸ் பண்ணுறேன். அப்போது நான் என்கிட்ட 2 ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அப்போ இங்கே பாருங்கள் ஹவு மெனி மொபைல்ஸ். அப்போ மெனிக்கு பக்கத்தில் வரக்கூடிய வார்த்தை எப்படி இருக்குது? எண்ணக்கூடிய வார்த்தையாக இருக்குது. மொபைல் ஃபோனை நம்ம எண்ணலாம் 1 2 3 4 எண்ணலாம்ல. ஸோ அப்போது எண்ணக்கூடிய ஒரு நவுனாக இருக்குது. அது வந்து எப்படி இருக்குது? ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. மொபைல்ஸ் அப்படின்னு இருக்குது. மொபைல்னு வரல. ஹவு மெனி மொபைல்ஸ் டு யூ ஹாவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ எனி அப்படின்ற வார்த்தைகள் வந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுது, அதை எப்படி பயன்படுத்தினா மீனிங் எப்படி இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? இப்போ எனி ஃபஸ்ட்டு மெனி, இப்போ ANY எனி. சரிங்களா? இப்போ பாருங்களேன், வழக்கமாக எப்போவுமே கேட்குறதா டு யூ ஹேவ் எனி ப்ராப்ளம்ஸ், டு யூ ஹேவ் எனி ப்ராப்ளம் அப்படின்னு கேட்போம். அப்போ டு ஹேவ் எனி ப்ராப்ளம் இல்லை ப்ராப்ளம்ஸ்னு கேட்கும்போது எனி அப்படின்ற வார்த்தை எப்போவுமே கேள்வியில் தாங்க வரும். அப்போ டு ஹேவ் எனி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு கேட்கும்போது எனி அப்படின்ற வார்த்தை எப்போவுமே கேள்வி கேட்கும்போது மட்டும்தான் வரும் அதிகபட்சமாக. சரிங்களா? பதில்லையும் வரும், ஆனால் நெகட்டிவ் டைப்பில் வரும். சரிங்களா? பதிலில் வரும், ஆனால் அதிகபட்சமாக கேள்வியில் தான் வரும். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்களேன், ஐ ஹாவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னேன், ஐ ஹாவ் மெனி லேப்டாப்ஸ்ன்னு சொன்னேன், ஐ ஹாவ் மெனி பைக்ஸ். இப்போ டோனி ஹேஸ் மெனி பைக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டோனி கிட்ட நிறைய பைக் இருக்குது. சரிங்களா? நீங்கள் பைக் கலெக்ஷன் பார்த்துருப்பீங்க டோனியோடது. அப்போது நிறைய இருக்கும். ஸோ அப்போது ஐ ஹாவ் மெனி அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் வர வார்த்தைகள் வந்து ப்ளூரல் ஃபார்மில் வரும். அடுத்தது கடைசியாக 5th சென்டென்ஸ் என்ன இருக்கேன், இந்தியா ஹாவ் மெனி பிரில்லியன்ட் அஸ்ட்ரானட்ஸ் இன் இஸ்ரோ. இந்தியாவினுடைய இஸ்ரோவில் அவங்க நிறைய அறிவாளிகள், ரொம்ப திறமையான விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க. அஸ்ட்ரானமஸ்னால் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள், அஸ்ட்ரானமஸ் அப்படின்னா விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள். இந்தியா ஹாவ் மெனி பிரில்லியன்ட் அஸ்ட்ரானட்ஸ் இன் இஸ்ரோ அப்படின்னா இந்தியாவுடைய இஸ்ரோவில் நிறைய திறமையுள்ள அறிவுள்ள அஸ்ட்ரானட்ஸ், அதாவது விண்வெளி வீரர்கள் இருக்காங்க, வானவெளி ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, அடுத்தது. ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது பாருங்கள். இப்போ லாட் ஆஃப் அப்படின்ற வார்த்தை 3வது வந்து லாட் ஆஃப் அப்படின்ற வார்த்தை. இப்போ இந்த லாட் ஆஃப் அப்படின்றது எங்கெங்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மச் அப்படின்றது வந்து அன்கவுண்டபிள் நவுனில் பயன்படும்னு சொன்னேன். அதாவது எண்ண முடியாத ஒரு நவுனில், இந்த ஃபுட்டு, மணி, வாட்டர் அந்த மாதிரிலாம். அதே மாதிரி மெனி அப்படின்றது வந்து கவுண்ட் பண்ணக்கூடிய ப்ளூரல் நவுனில் பயன்படும்னு சொன்னேன். இப்போ லாட் ஆஃப் அப்படின்றது வந்து எந்த மாதிரி நவுனில் பயன்படும்னு சொன்னால், இது வந்து கவுண்டபிள்லேயும் பயன்படும், அன்கவுண்டபிள்லேயும் பயன்படும். இப்போ இங்கே பாருங்கள், லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், ஐ ஹாவ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இல்லை ஷி ஹேஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸாக என்னமோ தெரியல, அவளுக்கு நிறைய ப்ராப்ளமாக இருக்குடா, அவளுக்கு ரொம்ப அதிக ப்ராப்ளம் இருக்குது, பர்சனல் ப்ராப்ளம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போது ஷி ஹேஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் தேர் லைஃப் அப்படின்னா அவளோட வாழ்க்கையில் அவளுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது லாட் ஆஃப் ட்ரெயின்ஸை வந்து எண்ண முடியும். சரிங்களா? ப்ராப்ளம்ஸ் வந்து எண்ண முடியும் ஒரு சில டைமில் எண்ண முடியாது. லாட் ஆஃப் ட்ரெயின்ஸ் அப்படின்னா இப்போது இந்த லாட் ஆஃப் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக இருக்கக்கூடிய ட்ரெயின்ஸ்னு வந்திருக்கு. அது ப்ளூரல் ஃபார்மில் ஒரு கவுண்டபிள் நவுனாக வந்திருக்கு. அப்போ கவுண்டபிள்னால் என்ன முடியும், ட்ரெயினை 1 2 3 4 என்ன முடியும்னா, அப்போ லாட் ஆஃப் ட்ரெயின்ஸ் அப்படின்னும் போது இப்போ இங்கே பாருங்கள், உதாரணத்துக்கு ஒரு 10:30 மணிக்கு, காலையில் 10:30 மணிக்கு எக்மோர் டு மும்பை விடி ஸ்டேஷனுக்கு நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குது. நிறைய ட்ரெயின்ஸ் வந்து மும்பை டு சென்னை சென்ட்ரல் டு மும்பை விடி ஸ்டேஷனுக்கு நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தேர் ஆர் ஸோ மெனி ட்ரெயின்ஸ், இல்லை தேர் ஆர் லாட் ஆஃப் ட்ரெயின்ஸ்
from Chennai Central to Mumbai VT station at 10:30 p.m. 10:30 a.m. in Chennai Central. சென்னை சென்ட்ரல்லேருந்து மும்பை விடி ஸ்டேஷனுக்கு நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குது. அப்போ லாட் ஆஃப் ட்ரெயின்ஸ் அப்படின்னு வரும். சரிங்களா? அடுத்து லாட் ஆஃப் புக்ஸு. ஏன்னா புக்ஸுன்றதை நம்ம கவுண்ட் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்காக கவுண்டபிள் நவுன் கூட லாட் ஆஃப் வரும், அன்கவுண்டபிள் நவுனே வரும். அப்போ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னா கேள்விகளையும் நம்ம நிறைய எண்ண முடியும். சரியா? அப்போ லாட் ஆஃப் அப்படின்ற வார்த்தை வந்து அதுக்கு பக்கத்தில் வர வார்த்தை நவுன் வந்து கவுண்டபிளாகவும் இருக்கும், அன்கவுண்டபிளாகவும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ சிங்குலர் வெர்பு பார்க்கலாம். இப்போது there is a lot of water in the lake அப்படின்னா there is a lot of water in the lake அப்படின்னா அந்த குளத்தில் நிறைய தண்ணி இருக்குது. there is a lot of water in the lake அப்படின்னா அப்போது நிறைய தண்ணின்னு சொல்ல a lot of water அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அதுக்கு a lot of அப்படின்றது வந்து இல்லை மச் வாட்டர்னு சொல்கிறதுக்கு பதிலாக a lot of waterன்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ a lot of அப்படின்ற வார்த்தை கவுண்டபிளுக்கும் வரும், அன்கவுண்டபிளுக்கும் வரும். அடுத்தது there are a lot of shops here அப்படின்னா இங்கே நிறைய ஷாப்ஸ் கடைகள் இருக்குது. இங்கே நிறைய கடைகள் இருக்குது. அப்போ there are a lot of shopsனால் இங்கே நிறைய கடைகள் இருக்குன்னு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது a lot of people speak English. அப்போ இங்கே பாருங்கள், பீப்புள்ன்றது வந்து ப்ளூரல் ஃபார்ம். a lot of பக்கத்தில் பீப்புள் வருதா? பீப்புளுக்கு அடுத்தது என்ன வருது? ப்ளூரல் இருந்துச்சுனாவே வெர்பு கூட எஸ் சேர்ந்து வராது, வெறும் ஸ்பீக்குன்னு மட்டும் தான் வரும், ஸ்பீக்ஸ்ன்னு வராது. அப்போ a lot of people speak English, அவ்வளோதான் நிறுத்திக்கணும். சரிங்களா? அப்போ a lot of water இல்லை மச் வாட்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக தான் a lot of water, மச் வாட்டர்னு சொல்லலாம். சரிங்களா? அதுவும் நமக்கு பயன்படும். ஆனால் அதுலேயும் ஒரு கண்டிஷன் இருக்குது, நான் அடுத்து போக சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. அப்போது மச் வந்துட்டு எப்படி எப்படிலாம் பயன்படுதுன்னு பாருங்கள். லாட் ஆஃப்ன்றது எப்படி பயன்படுது, அதே மாதிரி வந்து லாட் ஆஃப் மச் மெனி மூணு எப்படி பயன்படுதுன்னு பாருங்கள் சென்டென்ஸில். சரிங்களா? இப்போ பயன்பாடுகள்னு சொல்லிட்டு ஒன்று எழுதி போட்டிருக்கேன். என்னென்னு பாருங்கள். ஐ டோன்ட் ட்ரிங்க் மச் காஃபி. மச் காஃபி அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த மச் காஃபின்னு சொல்லுவீங்களா, ஐ டோன்ட் ட்ரிங்க் எ லாட் ஆஃப் காஃபின்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்கள். இப்போது ஐ டோன்ட் ட்ரிங்க் மச் காஃபின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா காஃபின்றது வந்து அன்கவுண்டபிள், அந்த காஃபியை போய் எண்ண முடியாது 1 2 3 4ன்னு. அப்போது அதுக்கு முன்னாடி மச் அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்திக்கலாம். ரெண்டாவது, டு யூ ட்ரிங்க் மச் காஃபி அப்படின்னு கேட்குறாங்க. டு யூ ட்ரிங்க், நீ அளவுக்கு அதிகமாக காஃபி குடிக்கிறியா, நிறைய காஃபி குடிப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. நோ இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை டு யூ ட்ரிங்க் மச் டீ அப்படின்னு கேட்குறாங்க. நீ நிறைய டீ குடிப்பியா காலையில், டு யூ ட்ரிங்க் மச் டீ இந்த மார்னிங் அப்படின்னு டீ இந்த மார்னிங் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், ஐ ட்ரிங்க் மச் டீ ஆர் காஃபி அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த மச்சுன்ற வார்த்தை நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா எப்போவுமே கேள்வியில் பயன்படுத்திக்கலாம், இல்லை நெகட்டிவாக வர்ற ஆன்சருக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அதை தான் நாங்கள் எழுதி போட்டிருக்கோம். செகண்ட் சென்டென்ஸ் கீழே கேள்வி இல்லை நெகட்டிவ் ஆன்சர் நெகட்டிவ் சென்டென்சஸ்னு எழுதி போட்டிருக்கீங்களா? அப்போது இந்த மச் அப்படின்ற வார்த்தையை கேள்விலையும் இல்லை நெகட்டிவாக, அதாவது பாசிட்டிவாக சொல்லாமல் நெகட்டிவான சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இங்கே பாருங்கள், ஐ டோன்ட் ட்ரிங்க்னா இது வந்து ஐ டோன்ட்னா நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்போ ஐ டோன்ட் ட்ரிங்க் மச் காஃபி, அப்போ நெகட்டிவ் சென்டென்ஸில் பயன்படுத்தலாம். அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி பயன்படுத்தலாம். அதே மாதிரி டு யூ ட்ரிங்க் மச் காஃபி, அப்போ காஃபின்றது அன்கவுண்டபிள், அதுக்கு முன்னாடி மச் வந்துருச்சு. அப்போ டு யூ ட்ரிங்க் அப்படின்னு கேட்குறாங்க. நீ காஃபி அதிகமாக காஃபி குடிப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அது வந்து ஒரு கேள்வி வாக்கியம். ஸோ அப்போ நம்ம கொஸ்டின் டைப்பில் நம்ம மச்சை பயன்படுத்திக்கலாம். இப்போ இங்கே கீழே பாருங்களேன், ஐ ட்ரிங்க் மச் காஃபி அப்படின்னு வருது. ஸோ அப்போது இந்த இடத்துல மச் காஃபின்னு வருமா, லாட் ஆஃப் காஃபின்னு வருமான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போது மச்சை பொறுத்த வரைக்கும் எப்பப்போல்லாம் கொஸ்டின் கேட்குறோமோ அப்போ நம்ம மச் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நெகட்டிவாக உள்ள ஆன்சர்ஸ்க்கு நம்ம மச்சை பயன்படுத்திக்கலாம். ஆனால் பாசிட்டிவாக சொல்லும்போது நம்ம மச் வச்சு சொல்லக்கூடாது. அப்போ லாட் ஆஃப் அப்படின்ற வார்த்தையை நம்ம வச்சு சொல்லலாம். ஸோ அப்போ ஐ ட்ரிங்க் மச் அப்படின்னு சொல்லாமல் ஐ ட்ரிங்க் எ லாட் ஆஃப் காஃபி அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது பார்க்கலாம். சரி, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மெனி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. இதில் வந்து ஒரு நவுன், இதுக்கு அடுத்தது வர வார்த்தை வந்து ஒரு நவுனாக இருக்கும், அது ப்ளூரல் ஃபார்மில் இருக்கும்னு சொன்னால் அது வந்து ஒரு கவுண்டபிளாக இருக்கும்,
அது வந்து ப்ளூரல் ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த நவுனு. இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், ஐ டோன்ட் ஹாவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ டோன்ட் ஹாவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ்னால் மெனிக்கு பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ ஃப்ரெண்ட்ஸுங்களை என்ன முடியும், மெனிக்கு பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு. அப்போது ஐ டோன்ட் ஹாவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஐ டோன்ட் ஹாவ் எ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ இங்கே பாருங்கள், ரெண்டாவது வி டோன்ட் ஹாவ் மச் டைம் அப்படின்னு சொல்லணுமா, இல்லை வி டோன்ட் ஹாவ் மெனி டைம்னு சொல்லணுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ டைம்ன்றது வந்து ஒரு அன்கவுண்டபிள், நம்ம அதை போய் எண்ண முடியாது. அதனால் இந்த இடத்துல ஐ டோன்ட் ஹாவ் மச் டைம் அப்படின்றது தான் கரெக்டு. சரிங்களா? ஓகே, அடுத்தது இப்போ மச் அப்படின்ற வார்த்தைகள் சில இடத்துல எங்கெங்கெல்லாம் பயன்படும் ஷார்ட்டாக எப்படின்னு சொல்லும் பாருங்களேன். didn't speak much, I did speak much. சாரி, ஒரு நிமிஷம் இருங்க. சாரி, அது டிட் இல்லை, டிட் நாட். இப்போ நேற்று வந்து ஏதோ ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க, அங்கே ஏதோ திடீர்னு ஒரு சண்டை வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு வாய் தகராறு மாதிரி வந்துருச்சு. அப்போது அங்கே ஏதோ நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்போ அது வந்து உங்கள் அப்பாவோட கவனத்துக்கு வருதுன்னா உங்கள் அப்பா கேட்குறாங்க, ஏன்டா நேற்று நீ அங்கே போனல, அங்கே நேற்று அதிகமாக பேசினியாடா அப்படின்னு கேட்குறாங்க. நோ அப்பா, சாரிப்பா, ஐ டிடன்ட் ஸ்பீக் மச், நான் நிறைய பேசவே இல்லை, அமைதியாக தான் இருந்தேன், அவங்க தான் நிறைய பேசினாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போது ஐ டிடன்ட் ஸ்பீக் மச் அப்படின்னு சொல்கிறது. அப்போ நெகட்டிவ் அப்படின்ற வார்த்தையில் எப்பப்போல்லாம் ஒரு சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸாக வருதோ, பாசிட்டிவாக பதில் இல்லாமல் நெகட்டிவாக வரும்போது, நாட்டு சேர்த்து வரும்போது நம்ம மச்சை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து கொஸ்டின் டைப்லேயும் நம்ம மச்சை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பாசிட்டிவாக சொல்லும்போது மட்டும் லாட் ஆஃப்னு சொல்லிக்கலாம். அன்கவுண்டபிள் நவுனுக்கு பாசிட்டிவாக சொல்லும்போது லாட் ஆஃப்னு சொல்லிக்கலாம். ஆனால் நெகட்டிவாகவும் கொஸ்டின் டைப்னு வரும்போது மச் அப்படின்ற வார்த்தையை நம்ம அன்கவுண்டபிள் நவுனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது, தம்பி நீ ரொம்ப அதிகமாக டிவி பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது யூ வாட்ச் டிவி மச் அப்படின்னு சொல்லும்போது நீ நிறைய டிவி பார்க்குற அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, நோ மச் அப்படின்னு சொல்லும்போது ஐ டோன்ட் ஹாவ் நோ மச் மணி அப்படின்னு சொல்லும்போது ஐ டோன்ட் ஹாவ் நோ மச் மணி அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்த இடத்துல நோ மச் அப்படின்றது பயன்படும். சரிங்களா? இப்போ வெரி மச் நம்ம நிறைய டைம் யூஸ் பண்ணுறது இதுதான். தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லுவோம்ல, தேங்க்யூ வெரி மச்னால் உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ வந்து எக்ஸசைஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இஸ் தேர் மெனி இல்லைனா மச் ஹோட்டல்ஸ் இன் திஸ் டவுன் அப்படின்னு கேட்குறாங்க. இஸ் தேர் மெனி ஹோட்டல்ஸ் இன் திஸ் டவுன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்ப்பா இந்த ஊரில் நிறைய ஹோட்டல் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நோ சார், இல்லை எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லுவோம். அப்போது இஸ் தேர் மெனி ஹோட்டல்ஸ் இன் திஸ் டவுன், இந்த டவுனில் நிறைய ஹோட்டல் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மச் டவுனுன்னு வராது, மெனி டவுன் வரும். ஏன் மச் டவுன் வராதுன்னா, மெனிக்கு பக்கத்தில் இருக்கிற நவுன் வந்து கவுண்டபுளாக இருக்குது, ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. அப்போ எப்பப்பெல்லாம் ஒரு கவுண்டபுளாக ஒரு நவுன் இருந்துச்சு, அது வந்து ப்ளூரல் ஃபார்மில் இருக்கும்போது நம்ம மெனி அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்கள், ஹவு மெனி பிளேயர்ஸ் இன் அவர் கிரிக்கெட் டீம் அப்படின்னு கேட்கும்போது, இப்போ ஹவு மெனி அப்படின்னு வந்துட்டாவே அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய நவுன் வந்து கவுண்டபுளாக இருக்குது. ஆமாம், பிளேயர்ஸ் வந்து நம்ம எண்ணலாம். அப்போ ஹவு மெனின்னு தான் சொல்லணும், ஹவு மச்னு அந்த இடத்துல சொல்ல முடியாது. அப்போ இங்கே பாருங்களேன், ஐ பாட் மச் மில்க்ஸ்னு வருமா, இல்லை ஐ பாட் மெனி மில்க்ஸ்னு வருமா? சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐ பாட் மச் மில்க்ஸ்ன்றதா ரைட்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பால் வந்து நம்ம எண்ண முடியாது, அப்போ அந்த இடத்துல மெனி அப்படின்ற வார்த்தை வராது. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ மச்சு, மெனி, லாட் ஆஃப் இந்த 3 வார்த்தைகளும் எப்படி ஒரு சென்டென்ஸில் பயன்படுது அதெல்லாம் பார்த்தோம். சரிங்களா? ஸோ ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க, இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தொடர்ந்த ப்ராக்டிஸ் தான் உங்களை வந்து பெட்டரான ஒரு நிலைக்கு கொண்டு போகும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இந்த மாதம் இன்னும் ஒரு நாளன்னைக்குள்ளே இந்த ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ் கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம எல்லாம் ஒன்றா பயணித்து சூப்பராக நம்ம எல்லாருமே இங்கிலீஷ் பேசலாம். நம்ம கிளாஸ் எல்லாருமே ஃப்ரீ கிளாஸ் தான், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் ஏதாவது டவுட்டில் இருந்தால் கமெண்ட் சொல்லுங்கள், நான் அதுக்கான கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, இப்போ மெனி சிங்கிள் வெர்பில் வரும்போது எப்படி இருக்கும், அதனோட பயன்பாடு மச்சும் மெனியும் எந்தெந்த இடத்துல பயன்படும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது வந்து மெனி மட்டும் வரும்போது அது ப்ளூரல் ஃபார்மில் ஒரு நவுன் வரும், அந்த நவுன் வந்து கவுண்டபுளாக இருக்கும்போது நம்ம மெனி அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி எனி அப்படின்ற வார்த்தை வந்து
இப்போ வந்து நம்ம எப்பப்போலாம் ஒரு கொஸ்டின் கேட்குறோமோ அப்பப்போலாம் நம்ம எனி அப்படின்ற வார்த்தையை வரும் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? ஓகே, அடுத்தது அப்போது இது ஃபுல்லாக அதேமாதிரி மச் பார்த்தோம். மச்சில் வந்து மச்சுனாலும் ஒன்று தான், மெனினாலும் ஒன்று தான், லாட் ஆஃப் அப்படின்னாலும் ஒன்று தான். எல்லாத்துக்குமே என்ன பொருள்னா அதிகமாக, நிறைய அப்படின்னு பார்த்தோம். இப்போ மச் ப்ளஸ் நவுனுன்னு வரும்போது அதில் உள்ள அந்த வார்த்தைகள் அதனுடைய சென்டென்ஸில் வரும்போது எப்படி எப்படிலாம் அதோட பயன்பாடுகள் இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நம்ம அடுத்த ஒரு கிளாஸில் சந்திக்கலாம். அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். பாய். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். இட் இஸ் மஸ்ட் ஃபார் ஆல். நமக்கு வந்து காசு இல்லை, பணம் இல்லை அப்படின்றத விட ஆரோக்கியமான உடம்பும், தெளிவான சிந்தனையும், அழகான தூய நல்ல அறிவு, சந்தோஷமான குடும்பம், இது மட்டும் கிடச்சிச்சின்னா போதும். நம்ம லைஃப்பில் நல்லா இருக்கணும். சாமிக்கிட்ட வேண்டிக்குங்க. உங்களோட என்ன நினச்சிருக்கீங்களோ அதை வந்து சீக்கிரமாக கடவுள் வந்து நிறைவேற்றி கொடுப்பார். அதே மாதிரி இந்த சம்மரில் எல்லாமே மேக்ஸிமம் நீங்கள் வில்லேஜில் இருந்தீங்கன்னா சொல்கிறேன், கூழ் சாப்பிடுங்க. கூழ் வந்து கடையில் நீங்கள் கேட்டிங்கன்னா மாவாகவே விற்குது. கம்மங்கூழ், கேவூர்கூழ். ஏன்னா இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம நிறைய இந்த பிபி ப்ளஸ் சுகர் பேஷண்ட் ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் இதை ரெஃபர் பண்ணுங்கள். சரிங்களா? கூழ் இந்த சம்மரில் நிறைய சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆரோக்கியமான உடல் தான் நம்மளோட ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டி தான் நமக்கு வந்து நிறைய செல்வத்தை வாரி கொடுக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ. தேங்க்ஸ் எ லாட். வி வில் மீட் டுமாரோ. பாய். டேக் கேர்.